இந்த நாள் காலையில் உங்களோடு கூட பேசுவதற்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தைகள் கொஞ்சம் கவனமாக கவனிக்க வேண்டிய காரியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இன்னைக்கு உலகத்தை ஐயா கொஞ்சம் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று சொன்னால் நான் ஒன்று சொல்லுவேன். ஒரே வார்த்தையில் இன்றைய உலகத்தின் காரியத்தை எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் நான் உங்களிடத்தில் என்ன சொல்லுவேன் தெரியுமா? இந்த உலகம் டேக் இட் ஈஸி. எதையும் டேக் இட் ஈஸி. நீங்கள் ரோட்டில் போகும்போது டமால்னு அடித்து ஒருத்தன் உங்களை தட்டி விட்டு நீங்கள் கீழே விழுகிற மாதிரி போயிட்டீங்கன்னா the world is so changing nowadays. அது மாறிக்கொண்டே வருகிறது. நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்தை எப்படி சந்திப்பார்கள் என்பது எனக்கு ஒரு பெரிய பயமான காரியம். And we are getting more international exposure. உலகத்தினுடைய காரியங்கள் இன்றைக்கி நம்ம கையில் வந்துச்சு. அதனால் உலகத்தினுடைய காரியங்களை நம்ம பிள்ளைங்க போயெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டுமல்ல, இங்கேயே கற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு ஏற்படுகிற ஒரு அபாயத்தை வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. So whether I am going to preach to you or for the coming generation, take it. நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேனா இல்லையா என்பது காட்டிலும் உங்களோடு கூட உங்களுக்கு பின்னதாக வரப்போகிற பிள்ளைகள் உங்களுடைய சந்ததிக்கும் சேர்த்து பிரசங்கம் பண்ணுகிறேன். ஆகையினாலே இந்த வசனத்தை நான் சொல்கிறதை கொஞ்சம் கவனமாய் கேட்கும்படியாய் கேட்கிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 41வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 41வது வசனம். அசட்டைக்காரரே, நன்றாய் கவனிங்கள் வார்த்தைகளை. அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன். ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். There is a warning. There is an alarm. ஒரு பெரிய வார்னிங் கொடுக்கப்படுகிறது. ஒரு எச்சரிப்பின் மணி அடிக்கிறது. அதில் சொல்லப்படுகிற முதல் வார்த்தை அசட்டைக்காரரே. இந்த வசனத்தை நான் ஒரு வாரம் முழுவதும் பேச முடியும். பட் நான் ஒரு காரியத்தை மாத்திரம்தான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அசட்டைக்காரரே. அப்போ வாழ்க்கையில் அந்த அசட்டைக்காரர்கள் என்பதற்கு இன்னும் சில பதங்களை வேதம் உபயோகப்படுத்துகிற. அலட்சியம் பண்ணுகிறவர்கள், அசட்டையாய் நடக்கிறவர்கள், ஏனோ தானோ என்று கவலையற்றிருக்கிறவர்கள், அதை குறித்து கருத்தில் வைக்காதவர்கள் என்றெல்லாம் நீங்கள் அதற்கு மொழிபெயர்ப்பு செய்யலாம். அசட்டையாய் இருக்கிறான் என்று சொன்னால் கண்டுக்கிட மாட்டேங்கிறான், அல்லது அதை குறித்து அவனுக்கு கவனமே இல்லை, அதை குறித்து அவனுக்கு விளக்கமும் இல்லை. இதைத்தான் சத்திய வேதம் சொல்லுகிறது. நன்றை கவனிங்கள் அருமையானவர்களே. What does it mean by this wordங்கிறது நன்றாக தெரிஞ்சாதான் நான் சொல்ல போகிற வார்த்தைகள் உங்களுக்கு நன்றாக விளங்கும். நான் ஒரு 5 காரியங்களை உங்களுக்கு வேகமாக குறிப்பிட்ட நேரத்தில் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். தேவன் நம்மோடு கூட பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். எதிலெல்லாம் நாம் அசட்டையாய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, எதையெல்லாம் நாம் அசதியாய் பார்ப்பதற்கு வாய்ப்புண்டு, எதையெல்லாம் நாம் அலட்சியம் பண்ணுவதற்கு வாய்ப்புண்டு என்பதை வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். The first and the foremost thing, முதலாவது காரியம் திருப்புங்கள் எபிரேயருக்கு நிருபம் 2வது அதிகாரம். எபிரேயருக்கு நிருபம் 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிற வார்த்தையை பாருங்கள். 4வது வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கையினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கொள்ளும்? இட்ஸ் a very strong statement. எபிரேய நிருப ஆக்கியோன், நான் அதை பவுல் என்று விசுவாசிக்கிறதில்லை. நான் என்னுடைய அறிவுக்கு
எட்டினபடி எபிரேய நிருப ஆக்கியோனை அப்பல்லோ எழுதியிருக்கிறதற்கான வாய்ப்பு உண்டுன்னு நான் விசுவாசிக்கிறேன். I am sorry to say this, but many people believe இது பவுலுடைய நிருபந்தான் என்று. ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற the style and the reference of the Old Testament, ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்பல்லோ காரியங்களில் குறித்ததில் அப்பல்லோ என்பவன் மிகுந்த நிபுணனாக இருந்தான். ஆகையினால இங்கே எபிரேய நிருப ஆக்கியோன் என்று நான் சொல்வது வழக்கம். ஆனால் என்னுடைய உள்ளத்திலே அப்பல்லோ எழுதினான் என்று அப்பல்லோ சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? அடையாளங்கள், அற்புதங்கள், பலத்த செய்கைகள், தேவன் பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினால உறுதிப்படுத்தப்பட்டு தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. Why we believe the salvation message? Why the salvation message is taken from the pulpit today? இன்றைக்கு ரட்சிப்பை குறித்து பேசுகிற வார்த்தைகள் புல்பிட்டில் இருந்து அகன்று போய்விட்டதுன்னு சொல்ல. நான் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் திஸ் புல்பிட். நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் முழு யூனிவர்ஸில் இருக்கிற சபையை பார்க்கணும். விசேஷமாக தமிழ் பேசுகிற சபைகளில் they talk about everything, எல்லாத்தையும் பேசுவாங்க. ஆமாம், அதுக்கு கிரீக் டேர்ம்லாம் சொல்லுவாங்க, கிரேக்க டேர்மில். ஏன்னா கொஞ்சம் கிரேக் படிச்சுட்டாங்க. அது படிக்கலைனாலும் கூட கூகுளில் இருக்கத்தான் இருக்குது. ஆமாம், அதை வச்சு அவங்க பெரிய வியாக்கியானம் கொடுப்பாங்க. ஆமாம், இந்த கிரேக் டெர்மினாலஜி இப்படி இருக்குது. ஒருத்தர் சொல்கிறாரு ரிப்பென்டன்ஸ் என்று சொல்லக்கூடாது, அது ரீபென்ட் ஹவுஸ். 2 மாதத்துக்கு முன்னதாக இலங்கைக்கு போயிருந்தேன். எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அவருக்கு பொலிட்டிக்கலையும் ராஜபக்ஷையோடு கூட நல்ல தொடர்புள்ள ஒரு மனுஷன். ராஜபக்ஷ வீட்டுக்கு அவர் போவார், அவர் வீட்டுக்கு அவருடைய ஒய்ஃப் வர்ற வழக்கம் உண்டு. பிஸ்னஸ் உலகத்தில் கொஞ்சம் கொடி கட்டி பறக்கிற ஒரு மனிதரில் அவர் ஒருவர். பட் ஆனால் நல்ல தேவ மனிதன். அவர் ஒரு 4 இடங்களிலே சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார். சபையை ஸ்தாபித்தவரை பாஸ்டரை ஆர்டைன் பண்ணுவதற்கு வெளிநாட்டுக்காரர்கள் வந்திருந்தார்கள். ஆனால் அவர் சொல்லிவிட்டார், அகசிஞ்ச பக்குமார் தான் தலையில் கை வைத்து வைக்க வேண்டும். நான் அவர் ஆர்டைன் பண்ணதுனால அவர் என்னை மிகவும் நேசிக்கிற ஒரு தகப்பனை போல என்னை நேசிப்பார். அவர் சமீபத்தில் ஒரு புது வீட்டுக்கு வந்திருக்கானே, நீங்கள் வாங்கன்னு சொன்னார். எங்கன்னு சொன்னேன், ஜனாதிபதி மாளிகைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய டவர். அப்போ கேட்டேன், எந்த ஃப்ளோரில் இருக்கீங்க? ஃப்ளோரில் என்ன? நான் பென்ட் ஹவுஸில் இருக்கேன். அதாவது பென்ட் ஹவுஸ்னால் அந்த டாப் மோஸ்ட் ஃப்ளோரில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிற வீட்டுக்கு பேர் தான் என்னது? பென்ட் ஹவுஸ். இப்போ வழங்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், பென்ட் ஹவுஸ்ன்னு சொன்னால் எவ்ரி ஃபெசிலிட்டி இஸ் தேர் அண்ட் யூ ஆர் இண்டிபெண்டன்ட் அண்ட் யூ ஆர் நாட் டிஸ்டர்ப்ட் பை எனி ஒன். யுவர் லிஃப்ட் வில் டேக் யூ டு த பென்ட் ஹவுஸ் டைரக்ட்லி. அது 13 மாடி கட்டடம். ஆனால் அதுக்கு 14வது மாடி கட்டடம்னு இருக்காது. அந்த லிஃப்ட்டில் போகிறீங்கன்னா அங்கே போட்டிருக்கோம் பென்ட் ஹவுஸ்ன்னு போட்டிருக்கோம். சரி, அங்கே அவர் வீட்டில் போய் உட்கார்றதுக்கு மேலே இருந்து பார்த்தீங்கன்னா முழு கொழும்பு பட்டணம்னு அழகாக தெரியும். ஆமாம், ரொம்ப ஜனாதிபதி மாளிகை பக்கத்தில் இருக்கா எப்படின்னு பார்த்தீங்க. ஐ வாஸ் ஸ்டேயிங் இன் ஹிஸ் ஹவுஸ். அப்போ தான் எனக்கும் தெரியும் பென்ட் ஹவுஸ்னால் அதனுடைய ஃபெசிலிட்டிலாம் என்னன்னுட்டு. ஊழியக்காரனுக்கு இருக்கிற பெரிய கருவு அதுதான். பென்ட் ஹவுஸ்லையும் இருப்பான், பெண்ட் ஹவுஸ்லையும் இருப்பான். பெண்ட் ஹவுஸ் என்னென்னா நீங்கள் குனிஞ்சு போனோம் அப்படி இருக்கிற வீட்லையும். தட் இஸ் அதனால தான் பவுல் சொல்கிறார், வாழ்ந்திருக்கவும் தெரியும். ஆமாம், we learned that and I was taken to the penthouse. இப்போ தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஃபேமஸ் பிரசங்கியார் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறவர். அவர் சொல்ல ரீபென்ட், bringing back to the penthouse. மனம் திரும்புங்கிற வார்த்தையே இன்னைக்கு மாற்றிட்டாங்க. ரட்சிக்கப்படுவதற்கு முதல் அடி என்னது? மனம் திரும்ப. மனம் திரும்ப என்னது? இந்த பக்கமாக போயிட்டுருக்கப்பா, நரகத்துக்கு போயிட்டுருக்கப்பா, விசாலமான வழியில் போயிட்டுருக்கப்பா, பெரிய வழியில் போயிட்டுருக்கப்பா, நிறைய பேர் போகிறாங்கன்னு போகிறப்பா, அதனுடைய முடிவு மரணம்ப்பா, அழிவுப்பா. அதை விட்டு தேவனுக்கு நேராக திரும்ப என்று சொல்லுகிறது தான் ரிப்பன் 180 டிகிரி திரும்பு. அதுக்கு பேர் தான் ரிப்பென்டன்ஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. நம்ம வேதத்திலே அப்படி தான் வாசிக்கிறோம். மனம் திரும்பு, மனம் திரும்புன்னுட்டு வெளிப்படுத்தின விசேஷத்திலேயும் ஆண்டவர் சபைகளுக்கு சொல்கிறார். But now the present day preachers, அவர் பிரசங்கத்தை நிறைய பேர் டிவியில் கேட்பீங்களா இருக்கும். ஹலோ, ஆமாம், அவர் சொல்கிறாரு ரிப்பென்டன்ஸுங்கிறத தவறாக பிரசங்கம் பண்ணிட்டாங்க. அது ரீபென்ட் ஹவுஸ் அப்படிங்கிறாரு. எனக்கு நான் அங்கே இருந்திருந்தா நான் அவர் போய் எட்டிட்டு அடிச்சிருப்பேன், உள்ளே போனாலும் பரவாயில்லன்ட்டு.
Because that வேத புரட்டு புல்பிட்டில் கர்த்தர் தாமே தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நல்ல கவனிங்க. You give everything to your children. Best education, best computer, best laptop, very good, best phone, best food. But do not forget to give the best salvation. நீங்க கவலையற்றவர்களா இருக்கிறீங்களா இல்லையாங்கிறத நான் உங்களுக்கு கேட்க வரல. ஏன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டதுனால தான் இந்த சபைக்குள்ள வந்திருக்கீங்க. இங்க வந்தா உள்ள வரணும்னாலே முதல்ல பாஸ்டர் கேட்பார், நீ என்னைக்கு மனம் திரும்பினன்ட்டு. வாட் இஸ் யுவர் பர்த்டேன்னு முதல்ல பர்த்டே அம்மா அப்பா பிறந்தது, அடுத்தெல்லாம் நீங்கள் ரெண்டாவது பர்த்டே எழுதுங்க அம்மாங்க. இல்லைன்னா ஐ டோன்ட் நோ அபவுட் யுவர் மெம்பர்ஷிப் ஸ்டைல், பட் தட் இஸ் த வே த சர்ச் ஃபங்க்ஷன்ஸ். நல்லா கவனிங்க. அப்போ நீங்கள் ரட்சிப்பை குறித்து உணர்ந்திருக்கிறீர்கள், பட் இதை குறித்து நீங்கள் கவலையற்றிருக்கிறீர்களா இல்லையா என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஆர் யூ பாசிங் ஆன் டு யுவர் ஜெனரேஷன்? நான் ஊழியக்காரன், உலகம் முழுவதும் போய் பிரசங்கம் பண்ணுகிறேன். ஆனால் என் பிள்ளைகளை ரட்சிப்புகளை வழியில் நடத்தாமல் இருந்தேன்னா என் பிள்ளைங்களுக்கு தெளிவாக தெரியும் வாட் இஸ் சால்வேஷன்னு தெரியும். வாட் இஸ் சால்வேஷன்னு தெரியும். என் ரெண்டாவது மகன் சின்னவனாக இருக்கும்போது திடீர்னு வருவான், டாடி டாடி அழுதுகிட்டே வருவான், டாடி டாடி. அவனுக்கு மூத்தவன் அண்ணன், அண்ணன் ஏசு கிறிஸ்துவ அடிச்சுட்டான் டாடி. என்னடா ஏசு கிறிஸ்து அடிச்சுட்டானா? நெஞ்சில் குத்திட்டான் டாடி. ஏன் நெஞ்சு, அதாவது உள்ளுக்குள்ளே ஏசு இருக்கிறாராம். இவன் அடித்ததுனால என்னதுன்னா ஏசு கிறிஸ்து அடிச்சுட்டான் தான் அழுவான். ஈவன் when they were very small they know Jesus lives in my heart. 4 வயசு தான் இருக்கும் அந்த நேரத்தில், 5 வயசு இருக்கும். Will your child say yes I am born again? நல்ல கவனிங்க. பில்லி கிரஹாமுடைய ஒய்ஃப் தன்னுடைய சாட்சியில் சொல்கிறாங்க, நான் 4 வயதில் இயேசுவை, 3 வயசில் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். தேவனுடைய பிள்ளைகளை we know how to give everything to our children. நம்ம பிள்ளைங்களுக்கு கம்ப்யூட்டர் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, ஃபோனை எப்படி திறக்கிறது, டவுன்லோட் பண்ணுறது, அப்லோட் பண்ணுறது அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அது ரெண்டாவது. நம்மளும் முதல்ல சொல்லிக் கொடுத்தோம். Have you ever sit with your child to tell them this is a way to salvation? யாரோ சொல்கிறாங்க, எங்களுக்கே தெரியாது, பாடுறோம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு சொன்னால் கொஞ்சம் நெரிசலாக தான் இருக்குது. இல்லை நாங்கள் தாத்தா காலத்துலேருந்தே கிறிஸ்தவம்னு சொல்கிறோம், அதனால தான் சர்ச்சுக்கு வரோம். தாத்தா காலத்துலேருந்து உங்கள் தாத்தா போவார், நீ போக மாட்டேன். நல்லா கவனிங்க. ரட்சிப்பை குறித்து நான் அசட்டையாக இருக்கக்கூடாது. அதனால தான் 10 வருஷம் 15 வருஷமாக நல்ல திக் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, ஃபேக்ட்ரியில் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, பக்கத்து வீட்டில் குடியிருப்பாங்க, அவங்களுக்கு எல்லா உதவியும் செய்வாங்க, அவங்களுக்கு ஷாப்பிங் போகிறதுக்கு எப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, எங்கே பெஸ்ட்டு சாமான் சொல்லி கொடுக்குன்னு போடாங்க. ஆனால் என்னைக்காவது உட்காந்து பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட எப்பா நீ ரட்சிக்கப்படணும்னு சொல்லியிருப்பாமான்னா அவன் நரகத்தில் போய் சொல்லுவான், படுபாவி எல்லா இடத்துக்கும் கூட்டு போனேன், என்னை ரட்சிக்கப்படுன்னு சொல்லலையடா. அவன் சொல்லிடக்கூடாது. See, that is the way we take salvation lightly. நம்ம ரட்சிக்கப்படுறது மட்டும் இல்லை, நம்ம அப்படி சால்வேஷனை லைட்டாக கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கிடுவோம்? என கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என் இருதயத்தில் ஆழத்தில் யோசிச்சுங்களேன். ஆண்டவரே, அசட்டைக்காரரே அழிந்து போங்கள் என்று சொல்கிறார். பிரமித்து அழிந்து போங்களாம். இது என்னடி அந்த வசனத்தில் பிரமித்து அழிந்து போங்க. பிரமித்துனா அழிஞ்சு போங்க. இது என்ன எழுதுறாரு? இது என்ன பவுல் பேசுறாரு? இது தீர்க்கதரிசி சொன்னதை ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் உங்களோடு கூட இந்த காலை வேளையில் பேசுகிறா. ஆண்டவரே, நீங்கள் தந்த ரட்சிப்பை நான் இழந்து போகாதவன, சேற்றினின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் பூதி தாக்கினாரே. சேற்றினின்றென்னை
தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. கல்லான என் உள்ளம் உருக்கின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவேன். கல்லான என் உள்ளம் உருக்கின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவேன். ஆனந்தமா இன்பக்கானான் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் வாலிப நாளில் இயேசுவை கண்டேன். வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமா. இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். சங்கீதம் 10வது சங்கீதம் 3வது வசனம். சங்கீத புஸ்தகங்களின் 10வது அதிகாரம் 3வது வசனம். துன்மார்க்கன் தான் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி. ஓஹோ, this is another danger. இங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களும் அதிகமான காரியங்களா நமக்கு அழகாக சொல்கிறது. எனக்கு நாம் உள்ளத்துல இச்சத்ததெல்லாம் நான் பெற்றுக்கொண்டேன் என்றால் அதை வைத்து உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி, நான் கேட்டேன் பிரதர், கர்த்தர் கொடுத்துட்டார் பிரதர், நான் இதை வாங்கிட்டேன் பிரதர், நான் கொடுத்துட்டார் பிரதர், நான் ஆடி காரை வாங்கணும்னு நினைச்சேன் பிரதர், ஆடி கார் வாங்கிட்டேன் பிரதர். அடே அப்பா, உடனே சபாஸ் தனக்கே போட்டுக்கிறது. Hey, what is that? இச்சித்ததை பெற்றா சில நேரங்களில் அடியும் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இச்சித்தார்கள். என்னத்தை இச்சித்தார்கள்? காடு, இறைச்சி. நாங்கள் அங்கே வெள்ளை பூண்டு சாப்பிட்டோம், வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம். இங்கே எங்களுக்கு வெறும் மண்ணா என்ன மாதிரி இருக்குடா. மோசே, என்ன சாப்பாடு போடுற? முதல்ல தேனிட்ட பணியாரம் மாதிரி இருந்ததெல்லாம் இப்போ பேச அதே கேட்டு 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 எண்ணெய் மாதிரி இருக்குது. எண்ணெயை குடிக்கிற மாதிரி இருக்கு. we need meat. அந்நிய ஜனங்கள் இச்சித்தார்கள், இஸ்ரவேலரையும் இச்சித்தார்கள். 11வது அதிகாரம் 8 நீங்க அடிவீங்க. ஆண்டவர் எப்படி கொடுத்தாரு? திகட்டி போக மட்டும் கொடுத்தாராம். வாயில் போய் மூக்கில் வர்ற அளவுக்கு கண்கே இச்சித்தது கொடுத்தாரா? கொடுத்தாரு. அடியும் கொடுத்தாரு. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க இச்சித்ததை ஆண்டவர் கொடுப்பார், ஆனா அடியும் கொடுப்பார். அப்படி சங்கீதக்காரன் சொல்றான். இச்சித்ததையும் கொடுத்தார், அடியும் கொடுத்தார். நான் கேட்டதுன்னா கொடுத்தார்ல, என்னதான் நான் கேட்டதை கொடுத்தார்ல. எஸ், நீ கேட்டதெல்லாம் கொடுப்பார். ஆனால் துன்மார்க்கன் என்ன செய்வான்? தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி. நான் நிறைய பேருடைய ஊழியக்காரர்களை பார்த்துருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால பழைய ஊழியக்காரர்கள் எனக்கு நல்லா தெரியும், புதிய ஊழியக்காரர்கள் தெரியும். அது தட் இஸ் a grace given unto me. எனக்கு கொடுக்கப்பட்ட பெரிய கிருபை. அவர்களோடு தொடர்பு உண்டு. இந்த நாட்களுடைய ஊழியக்காரர்களோடு தொடர்பு உண்டு. நல்லா கவனிங்க. How many people take pride over that?
பிரதர், எங்கள் சபையில் 1500 இருக்காங்க தெரியுமா? நான் சிரிச்சுக்கிடுவேன். 1500 பேர் தானே இருக்கிறாங்க. ஆமாம், 1500 பேர் இருக்காங்க. நான் நினைக்கிறேன், எந்த சிட்டியில் இருக்கீங்க பிரதர்? ஒரு 30 lakhs. 30 lakhஸில் 1500 திருப்தியாக இருக்க பார்த்தியா? 30 lakhஸில் 1500 என்ன பெர்சன்டேஜ்? நான் கேட்பேன். என்கிட்ட யாராவது இருந்தால் 1500 பேர் இருக்கிறாங்க பிரதர், 30 lakhs பீப்புளில் 1500 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறியா, இதுக்கு பெர்சன்டேஜ் போட்டியா? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், என்ன பெர்சன்டேஜ் உங்களுக்கு தெரியுதா பார்க்கலாம் கணக்கு. பிரதர், இந்த காலத்தில் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது பிரதர். சொல்லுங்கள் என்ன பெர்சன்டேஜ் வருதுன்னு? எனிபடி ஜீனியஸ் இன் மேத்தமேட்டிக்ஸ்? பாய் நாட் போட்டுக்கிட்டே போயிட்டு இவர் இதை வச்சுக்கிட்டு அந்த பெருமை. மிகவும் கணம் பொருந்திய பெரிய ஊழியக்காரர். என்ன வெளியக்காரப்பா, என்ன கனம் பொருந்திய ஊழியக்காரருப்பா, என்ன கனம் பொருந்திய ஊழியக்காரர். நீ 50 பேர் இருக்கிற பாஸ்டரோட கம்பேர் பண்ணி தான் நீ பெரிய ஊழியக்காரன்னு சொல்கிற. அவர் 50 தான் வச்சுருக்காரு, நான் 1500 தான் வச்சுருக்கேன். நானும் உன் பட்டணத்தினுடைய ஜனத்தை கண்டுபிடிச்சி உன்னுடைய கணக்கை பார்க்குறேன். இவ்வளவே தான்டா வச்சுருக்க, நீ என்னடா செய்கிறேன்னு கேட்குறேன். அவன் பெருமை பாராட்டுறீங்க தான் இருக்கா? நான் கூட்டத்தில் சொன்னேன், போன வருஷத்தில் பாதி நேரம் லாக்டவுன் இருந்தது, மீதி நேரம் தான் ஊழியம் செய்ய முடிஞ்சது, வெளிக்கூட்டங்கள் நடத்த முடிஞ்சது, அல்லது சுவிசேஷத்தை கொஞ்சம் ஃப்ரீயாக சொல்ல முடிஞ்சது பீகார். அந்த எங்கள் ஃபைனான்சியல் இயர் ரிப்போர்ட்டில் 6272 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கோம். நீங்கள் சொல்லுங்க, அப்போ 6272 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தீங்களான்ட்டு. நான் சொல்லுவேன், ஒரு நாளில் பீகாரில் 6700 பேர் பிறக்கிறான். நான் என்ன ஜனங்களை சொல்கிறேன், என்ன ஒரு நாள் பிறக்கிறது கூட ஞானஸ்தானத்துக்கு வழி நடத்தலையே, நீ என்ன தப்பா ஊழியம் செஞ்சுருக்க? நான் அப்படி கேட்குறேன். நல்லா கவனிங்க. தான் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டுவதற்கு எங்கே ஐயா இடம் உண்டு? எங்கே இடம் உண்டு? அதுக்கு காரணத்தை ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, அங்கே என்ன, பொருளை அபகரித்து தன்னை போற்றி. இங்கே போடுற வசனத்தில் அந்த டிரான்ஸ்லேஷனில் இல்லை. டிரான்ஸ்லேட் பண்ண ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணியிருக்கிறார். தன்னை போற்றி, செல்ஃப் க்ளோரிஃபைங். நான் யார் தெரியுமோ? ஸ்டாப் தட். தன்னை போற்றி அப்படி செய்கிறவன் கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். When you start glorifying you, யோபு கேட்டால் சொல்லுவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? வாசிக்கலாம், யோபுவினுடைய புஸ்தகம் 30வது அதிகாரம், 31வது அதிகாரம் 24, 25, 26, 27. நான் பொன்னின் மேல் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும், சூரியன் பிரகாசிக்கும் போதும் சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையையே முத்தி கொண்டது உண்டுமானால். இப்போ கொஞ்சம் சத்தமாக வாசிங்க சிஸ்டர், கொஞ்சம் வால்யூம் கூட்டி வாசிங்க. இதுவும் போதும் இதுவும் சபாஸ் ஜிவகுமார் சபாஸ் அப்படின்னு நான் சொன்னேன்னா, அங்கே எனக்கு நியாயாஸ்தானத்தில் டே கமான், தங்கத்தை பார்த்து நம்பிக்கை வைத்து ஆதரவுன்னு சொல்லி, ஆஸ்தி பெருசுன்னு சொல்லி, கைக்கு மிகுதி கிடைத்தது என்று சொல்லி, நான் என்னை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு, வசதிகளை எவ்வளோ பாருங்க, ரகசியமாய் மயக்கப்பட்டு என் கை என்னையே முத்தி கொள்ளுமானால் இதுவும் அக்கிரமமே. நியாயாதிபதிகளால்
இது சாரிக்கப்படும். மை டியர் பீப்புள் ஆஃப் காட், மே த லார்ட் ஹெல்ப் யூ. கொஞ்சம் காசு வந்துட்டுனா ஆண்டவர் அப்படியே கொஞ்சம் அசட்டை பண்ணுறதுக்கு உண்டு வழிகள். கொஞ்சம் வசதி வந்துச்சுன்னா, பிரதர் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கேன் பிரதர், வேலை கிடைக்குமுன்னால பாஸ்டர் ஜோமனுங்க பாஸ்டர்னு 3 நேரம் ஃபோன் பண்ணுவான். வேலை கிடைச்ச பிறகு 3 நாள் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான். ஏன்னா பிஸி பாஸ்டர். என்னையா 3 வாரமாக சர்ச்சை காணும் ஆளை காணும் அப்படின்னு பாஸ்டர் கேட்டேன்னா, ரொம்ப பிஸி பாஸ்டர். ஏன்னா இப்போ யார் அசட்டை பண்ணப்பட்டா? கர்த்தருடைய சிநேகம், கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிற ஃபெல்லோஷிப்பு, கர்த்தரின் சமூகத்தின் நாட்டம். நேரம் இல்லை பாஸ்டர், ஜோமன நேரமே இல்லை, பைபிள் வாசிக்க நேரமே இல்லை. தங்கவசனம் கண்டெய்னர் கேலண்டர் இருக்குல்ல, போகும்போது பார்த்துட்டு போயிடுறேன். அவங்க தங்கவசனத்தில் நீ கைவிடுவதில்லை, போடும்போது அதே தான் இருக்கும் என்னாலும். உன்னை உணர்த்தி வைக்கிற மாதிரி, உன்னை திருத்துற மாதிரி, உன்னை சரி பண்ணுற மாதிரி, கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிற மாதிரி ஒரு வசனம் இருக்காது. அதாவது தங்க வசனத்தை பார்த்துருக்கீங்களா? அதனால தங்க வசனம். அதை படித்து நம்ம தங்கமாக மாறிடக்கூடாது. உட்கார்ந்து படி. ஏன்னா அந்த வேதம் எண்ணத்துக்கு தெரியுமா கொடுக்கப்பட்டது? வாசிக்கலாம். 2 தீமோத்தேயில ஆண்டவர் இந்த வேதத்தை எது கொடுத்துருக்காருன்னு சொல்லியிருக்கு பாருங்க. தீமோத்தேயுனுடைய 2வது நிருபம் 3வது அதிகாரம் 16-17 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. எதுக்கு? தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்வதற்கு தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும். இந்த 4ல் எங்கேயாவது ஆறுதலுக்குன்னு இருக்கா? ஹலோ, நோ, ஐ டோன்ட் see. ஆனால் நம்ம பைபிள் எப்போ படிக்கிறோம்? ஆறுதலாக இருக்கட்டும், தேர்தலாக இருக்கட்டும். பிரதர், நம்ம எங்கேயோ தவறிட்டோம், நம்மளை எங்கேயோ வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஆறுதல் அளிக்கிறது தான் இதுக்கு. என் ஆண்டவர் ஆறுதல், சகல ஆறுதலின் தேவன் என்றவருக்கு பெயர். அவர் ஆறுதல் அளிக்கிறது தான், நோ டவுட் அபவுட் இட். பட் பைபிள் வாஸ் கிவன், வேத வாக்கியங்கள் எல்லாம் உன்னை தேறினவனாக எந்த நற்கிரியம் செய்வதற்கு தகுதியுடையவனாக. என்னையா தகுதி? நற்கிரியை செய்கிறதுல என்ன தகுதி? நீலாங்கனின்னு சொல்லிக்கிற நம்முடைய ஆதார் கார்டு அன்னைக்கு நம்ம கையில் இந்தியாவில் கொடுத்துருக்கிற அந்த அவர் மன்மோகன் சிங்கினால் நியமிக்கப்பட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டே கொடுத்து எல்லாருக்கும் ஒரு ஆதார் கார்டு கொடுன்னு சொல்லும்போது பிஜேபி அரசாங்கம் அதை கேலி பண்ணிச்சு. இப்போ பேர் பிஜேபி ஆட்கள் கேலி பண்ணிட்டாங்க. இப்போ அதுதான் வேணும், ஆதார் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. அவர் சமீபத்தில் போன வாரத்துக்கு முந்தின வாரம் 309 கோடி ரூபாய் தான் படித்த ஐஐடி பாம்பேயில் இருக்க அது கொடுத்துருக்கிறாரு. நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இது நற்கரி இல்லையா? நற்கரி இல்லையா? 1 ரூபா 2 ரூபா இல்லை, 309 crores. எதுக்கு? தான் படித்த காலேஜுக்கு, ஐஐடி பாம்பேயில் படித்தார், அதனால கொடுத்துருக்கிறாரு. வா வா வா, என்ன நற்கரிய. ஆனால் பின்னால் இருக்கிற வசனம் அதில் ஒத்துமால் தகுதி தானா அவருக்கு? கொடுத்ததுக்கு அவர் தகுதியுடையவரா? பணம் எப்படி வந்துன்னு தெரிஞ்சாது. ஆமாம், செந்தில் பாலாஜி 1000 கோடி கொடுத்தாருன்னா நான் என்ன சொல்லுவேன்? எங்கேருந்துடா வந்தது? உனக்கு சம்பளமும் இல்லை, உங்கள் அப்பாவும் வச்சுட்டு போகல, 1000 கோடி எங்கேருந்து வந்து கேட்பேனா இல்லையா? சொல்லுங்கள். 1000 கோடி கொடுக்கறது பார்க்குறதுக்கு தகுதியுடைய நற்கிரியை மாற தெரியும், ஆனால் தகுதியுடையவர். தூத்துக்குடிக்கு ஒரு மீட்டிங் போயிருந்தேன். பேசி முடித்தோடனே ஒரு சப் இன்ஸ்பெக்டர், ரிட்டையர்ட் ஆனவர், இப்போ தான் ரிட்டையர்ட் ஆகியிருந்தார், வந்தார். இன்ஸ்பெக்டர் வந்துட்டு, அண்ணே காணிக்க கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் வாங்குவீங்களா? நான் அவரை எட்டி பார்த்தேன். ஏன்னா அதுக்கு முன்னால் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு டிராஃப்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டான்னு நான் திரும்ப அனுப்பிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சிச்சு
நீ அந்த மாதிரி ஆள், அதனால் என் காணிக்கை அண்ணே அது லஞ்சத்தில் ஒரு தசம்பாக அனுப்பினேன். லஞ்சம் வாங்கினதில் தசம்பாக டே பாவிகளா. லஞ்சம் வாங்கினதில் தசம்பாக அனுப்புகிறார்கள். அது உங்களுக்கு தெரிஞ்சிட்டு, எப்படியோ தெரிஞ்சிட்டு நீங்கள் திரும்ப அனுப்பிச்சிட்டு, இது என்னுடைய ரிட்டையர்மெண்ட் பணம், உழைச்ச காசுன்னு அதில் ஒரு பகுதியை கொண்டு வந்திருக்கேன். இப்போ மாதிரி மனம் திரும்பினேன். நான் எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? நற்கிரியை செய்ய தகுதியாக்குறது இதுதான். நிறைய பேர் நற்கிரியை செய்கிறான். ஜைனர்கள் எறும்பை கூட கொல்ல மாட்டேங்கிறான். போகும்போதே மயில் இறக வச்சு வழியை துடைச்சிட்டு போகிறான். அதாவது எறும்பு கூட கொல்லக்கூடாதான். ஆனால் சட்டப்பட மாட்டேங்கிறான். சட்டை போடாமல் நிர்வாண சாமிகளை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. எங்கள் ஊருக்கு வாங்க காட்டுறேன். முன்னால் போகும்போது பயங்கர நற்கிரி. அவன் காலை கழுவி பொம்பளைங்க குடிக்கிறாங்க, உடம்பு கழுவி குடிக்கிறாங்க. நல்ல கவனிங்க, அவன் தகுதி உடையவனா? அதனால தான் நிறைய நற்கிரிகள் மேலே போய் சேராது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது நற்கிரிகள் செய்ய தகுதியுள்ளவர்களாக இருக்கும்படி. அப்போ வேதம் கொடுக்கப்பட்டதே உபதேசத்துக்கு, கடிந்து கொள்வதற்கு, சீர்திருத்தலுக்கு, நீதியை படிப்பிப்பதற்கு. ஓகே, பட் எவ்ரி வீக் we hear messages which is soothing our heart. It's like a balm to our hearts. It is, but that is not the end. நல்ல கவனிங்க. அப்போ ஆண்டவர் கொஞ்சம் வரும்போது நம்மையே மேன்மை பாராட்டி நம்மையே போற்றணும்னா கர்த்தரை அசட்டை பண்ணுகிறோம். இதுதான் மல்கியாவில் ஆண்டவர் ஆசாரியர்களை குறித்து சொல்லுகிறார். வாசிக்கலாம் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஆண்டவர் ஆசாரியர்களுக்கு எழுதின வசனத்தை பாருங்கள். என்ன எழுதியிருக்கிறார் என்று பாருங்கள். 2வது அதிகாரம். ஒரு நில்லுங்க கொஞ்சம். 4வது வசனத்திலிருந்து வாசித்தா நீங்கள் எல்லாத்தையும் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. 9வது வசனத்தை வாசிங்க. சாரி, இப்போ 1வது அதிகாரம் 6வது வசனத்தின் பின்பகுதி வாசிங்க. 6வது வசனம், 1வது அதிகாரம் 6வது வசனம். என் நாமத்தை அசட்டை பண்ணுகிற நீங்கள் என்கிறீர்கள், என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே. ஆனாலும் எதினால் அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள்? கர்த்தருடைய பந்தி. அதுக்கு பிறகு நீ வீட்டில் போய் வாசிங்க. மந்தையில் நல்லது இருக்கும்போது இருந்தது கிழிஞ்ச நோட்டை கொண்டு போட்டுருவான். என்ன பேங்கில் எடுக்க மாட்டேங்கிறானா? எதில் போடுறான் கிழிஞ்ச நோட்டை? பேங்கில் எடுக்க மாட்டேங்கிறான். இல்லை ரொம்ப அழுக்காக்கி போச்சுன்னா எங்கே போடுறது? எங்கே வர்றது? என்னமோ தெரியாத மாதிரி முழிக்கிறீங்களே என்ன? ஏன்னா இங்கே யாரும் பார்க்க மாட்டேங்கிறான். ஆமாம், திருப்பதியில் போட்டாலும் சரி, இங்கே திருவிருந்தில் போட்டாலும் சரி, ஊனமானதை கொண்டு கொடுத்து ஆண்டவர் சொல்கிறார், அசட்டை பண்ணால் இதெல்லாம் செய்வேடா, இந்த சேட்டெல்லாம் செய்வேன். பக்கத்தில் சொல்லுங்கள், சேட்டை பண்ணுறான்னா சபைக்குள்ளே அவன் என்ன செய்கிறான்? கர்த்தர் அசட்டை பண்ணுறான். நம்பர் 2. நம்பர் 3, இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம். அங்கேயும் தெளிவாக காரியங்களை பவுல் எழுதுகிறார் பாருங்கள். ஆண்டவர் என்ன அழகாக எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும். எங்கே நடக்குது பாருங்க? சகோதரனை வஞ்சிக்கிறது எங்கே நடக்குது? சர்ச்சுக்குள்ள.
எப்படி வஞ்சிக்கிறானா? அடுத்த வாசிங்க, 7வது வசனம். அழைத்திருக்கிறார், ஆகையினால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின. நல்லா கவனிங்க, உறவுகள், சபைக்குள்ளே இருக்கிற உறவுகள் எதிர்ப்பாளரோடு எப்படி இருக்கிறது என்பதை குறித்து ஆண்டவர் இங்கே பேசுகிறார். Inside the church, how do I behave with the other sex? நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். பெந்தெகோஸ்தே சபையிலையும் பார்த்துருக்கேன், ஆவி உள்ள சபையிலையும் பார்த்துருக்கேன், ஆவி இல்லாத சபையிலையும் பார்த்துருக்கிறேன். அக்கா 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 அக்கான வீட்டுக்கு போவான். கண்டிருக்கேன், ஏராளமாக கண்டிருக்கேன். நல்லா கவனிங்க, நான் ஒரு ஸ்திரீயோடு கூட பழகும்போது எத்தனை தான் அன்பாயிருந்தார்களும் அவர்களுக்கு சகோதரிக்குரிய மரியாதையோடு தான் பழக வேண்டும் என்பது வேதம் கொடுக்கிற கட்டளை. அந்த வரம்பை ஒரு நாளும் தாண்டிடக்கூடாது. Do not. If you do that, you are doing one great damage to yourself. பரிசுத்தத்தை மேன்மை பாராட்டுகிற பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனை அசட்டை பண்ணுகிறோம், பரிசுத்த ஆவியை அசட்டை பண்ணுகிறோம். நல்லா கவனிங்க, அதனால தான் சபைக்குள்ள பரிசுத்தத்தை குறித்த ஒரு பெரிய போதனை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்கிறவன் நான். ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு கொடுத்து பரிசுத்தமானவன் இன்னமும் பரிசுத்தமாகட்டும். இது சீக்கிரமாக பரிசுத்தம் உள்ளவன் எங்கெல்லாம் தேவ ஆவியானுடைய பலத்தாசை. எனக்கு ஒரு வயதான ஒரு ஊழியக்காரர் சுவிஸ் தேசத்தில், அவர் என்ன தலையில் கை வச்சோம்னு சொல்லுவார். ஆனால் பெரியவர், பயங்கரமான பிரசங்கியார். என்னுடைய நண்பருடைய அப்பா நோன் ப்ரீச்சர், கடைசி நேரம் வரைக்கும் பிரசங்கம் பண்ணார், மறிக்கிறது வரைக்கும் பிரசங்கம் பண்ணார். அவருடைய பிரசங்கத்தை எல்லாரும் கேட்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங் ப்ரீச்சர். அவர் சொன்னார், ஜெபக்குமார் நீங்கள் நல்லா கவனிச்சிருக்கியா, கேரிஸ்மேட்டிக் மூமெண்ட்ங்கிறதுல நான் நம்புகிறேன், ஆவியானவர் ஊற்றப்படுகிறத பார்க்குறேன். அங்கே எல்லா இடத்துலையும் பாரு, கேரிஸ்மேட்டிக்கில் கொஞ்சம் உணர்ச்சிகள் தட்டப்பட்டு உணர்ச்சிகளிலே வாழ்வதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் நிச்சயமாக செக்ஷுவல் சின்னில் விழுந்து கிடப்பாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், சில பாடகர்கள் ஆட விடுறாங்க, ஆண்களையும் பெண்களையும் குத்தாட்டம் வரைக்கும் ஆட விட்டாங்க. ஐ டவுட் இட்ஸ் நாட் த ரைட் ஸ்பிரிட். அது ரெண்டாவது, தேவ ஆவியானவர் அசைவாடுகிற இடத்துல கூட இந்த பரிசுத்த குலைச்சலை கொண்டு வருவதற்கு சத்துரு அழகா கிரியை செய்திருவான். அங்கே நீங்கள் கேர்ஃபுல்லாக இல்லைன்னா நீங்கள் பரிசுத்தத்தை அசட்டை பண்ணுகிறீர்கள் என்று அர்த்தம். ஏன் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அதுவும் எல்லாரும் இந்த நாளில் எல்லார் கையிலையும் கேமரா, ஒரு செல்ஃபி, ஒரு ஃபோட்டோ. நான் சொல்லுவேன், பொம்பளை பிள்ளை இவ்வளோன்னு இருந்தாலும் சரி, வேறு யாரையாவது கூட்டுவான். பொம்பளை பிள்ளைங்களோட நான் தனியாக ஃபோட்டோ எடுக்க மாட்டேன். ஆனாலும் சிலர் திருட்டுத்தனமாக எடுத்து ஃபோட்டோ ஷாப்பெல்லாம் பண்ணி என்னமோ பண்ணுறாங்க. அது ரெண்டாவது. ஐ எம் கேர்ஃபுல்லாக. என்கிட்ட வந்து நிறைய பிள்ளைங்க சொல்லணும், நீங்கள் தாத்தா மாதிரி, தாத்தா கூட தான் இப்படி போயிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியல. Even if a girl is 5 years old, I don't. தாத்தா நீங்கள் பூட்டேன் ஏம்மா, அந்த நாளில் பூட்டனே நம்ப முடியலம்மா. It's not happening in the world. That is, I am not talking about the world, I am talking about the church, sir. அதனால தான் 6வது வசனத்தை சொல்லி, இந்த விஷயத்தில் 4வது வசனத்தில், தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக உச்சைக்கு உட்படாமல் இந்த விஷயத்தில். Please be careful. Please be careful. You love one another with all your heart, no doubt about it. But there is a line. With the other sex, there should be a line. நல்லா கவனிச்சுக்கிடுவாங்க. நான் சோமலாமல் இருக்கும்போது பந்து பார்த்தாங்க. நிறைய பேர் நல்ல அந்த ஹார்ட் அட்டாக்கில் கிடக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு 2 சகோதரிகள் போனாங்கன்னா அங்கே தான் நிறைய விழுந்து போனது ஊழியக்காரங்க தெரியுமா. ஹார்ட் அட்டாக்கில் இவருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு 2-3 சகோதரி போனாங்க.
அப்போ ஒரு கை காலெல்லாம் ஊசி மாட்டியிருக்கனால வாயில் ஊட்டி விடுவாங்க. வாயில் ஊட்டி விட்டு 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 ஹல்லேலூயா. பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க. நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழுந்து விடாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவன். கொஞ்சம் ஓப்பனாகவே பேசுகிறேன். நான் இப்போ ஓப்பனாக பேசாமல் தான் நம்ம புல்பிட்டெல்லாம் கெடுத்துட்டோமோன்னு எனக்கு பயம். அதனால் ஓப்பனாக சொல்லிடுறது. பரிசுத்தத்தை நீ அலட்சியம் பண்ண முடியும். இன்னொரு காரியத்தை காட்டி கொடுத்துட்றேன். ஆதியாகமம் 25வது அதிகாரம். ஆதியாகமம் 25வது அதிகாரத்தில் இங்கு ஒரு காரியம் அலட்சியப்படுத்தப்படுகிறது. அது நமக்கு தெரியுமானால் வாசிக்கலாம். 34வது வசனம். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை, இவர் என்னது ஒரு அதை எபிரேய நிர்வாகின்னு எழுதினான், ஒருவேளை போஜனத்துக்காக வித்து போட்டான். மூட்டை பூச்சி 3 மாதம் உயிரோடு இருக்கும். அதுக்கு ரத்தமே கொடுக்காட்டாலும் நீங்கள் வீட்டை ஐயோ பெட் பக்ஸ் இருக்குன்னு வீட்டை காலி பண்ணிட்டு போயிருங்க, 3 மாதம் கழித்து வந்துருக்கும், செத்து போயிருக்குன்னு நினச்சிருந்தீங்கன்னா வந்த உடனே சேர்த்து குடிச்சிடும். It will not die for 3 months. Can you just know? You must know. சொல்கிறாங்க 100 days வரைக்கும் இருக்குமா மூட்டை பூச்சி. சாப்பிடாம பக்கத்தில் வந்து கை பிடிச்சுங்க. மூட்டை பூச்சியே சாப்பிடாம 100 நாளைக்கு இருக்குன்னா உனக்கு ஒரு நேரம் சாப்பிடாம இருக்கிறதில்ல, செத்தா போயிடுவேன். சுகர் பிரதர், அதனால் ஃபாஸ்டிங் இருக்கிறது இல்லை. சுகர் தான் எனக்கு தெரியும். ஆமாம், சாப்பிட்டு சுகரை வரப்போ தான் போகுது. சமீபத்தில் என்னோடு கூட ஊழியம் செய்கிற ஒரு மிஷினரி சவுத் இந்தியா போனார். அவங்க அண்ணன் தான் கார் ஓட்டிகிட்டு போனார். இவர் பக்கத்தில் இருந்தார். அண்ணனுக்கு சுகரு. முன்னால் திருநெல்வேலியில் டிஃபன் சாப்பிட்ருக்காங்க. டிஃபன் இட்லி நல்லா அடிச்சிட்டாரு. அடித்த உடனே சுகர் வந்துட்டு அங்கே குற்றாலத்துக்கு போகிற வழியில் தூங்கிட்டார். தூங்கினது சரி, தூங்கிட்டார். உடனே ஸ்டேரிங் எங்கேயோ போகுது. 65 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாரு. அங்கே ஒருத்தன் ஆட்டோவை தொடச்சிக்கிட்டு நின்றுருக்கான். அவர் சிபிஎம் விசுவாசி. போட்டு அடித்து ஆளை தூக்கிட்டார், பரலோகத்துக்கு அனுப்பிச்சிட்டார். பாஸ்டர் அனுப்புனாரோ இல்லையா, இவர் அனுப்பிச்சிட்டாரு. சுகர்காரர். ஏன் மிஷினரிக்கு மரத்தில் போய் அடித்து கை ஒடிஞ்சு முதுகு ஒடிஞ்சு சுகர். சொல்லுங்கள் பக்கத்தில் கொஞ்சம். சாப்பிட்டும் சுகர் வரும். சாப்பிட்டு சுகர் வருமா? வரும். ஃபாஸ்டிங் இருப்பீங்களா பிரதர்? ஒரு நேரம் இருங்க பிரதர். அது எப்படி பிரதர் இருக்கிறது? எனக்கு சுகர் பிரதர், டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, சுகர் சாப்பிடாமல் இருந்துடாதீங்க, 2 மணி நேரத்துக்கு ஒன்று சாப்பிட்டு தான் ஆகணும் பிரதர். ஒரு நேரம் சாப்பிடலன்னா செத்தா போயிடுவான். ஏசா ஒரு நேரம். அவன் யாக்கோபு எப்பண்டா எங்கள் அண்ணன் 1 நிமிஷம் பிந்தி பிறந்துட்டான். நான் உள்ளேயே அம்மா உள்ளேயே இழுத்து போட பார்த்தேன், கபடியில் இழுத்து போடுற மாதிரி. ஆனால் முன்னால் ஓடி வந்துட்டான். சேஷ்டபுத்திர பாகம். ஏன்னா சேஷ்டபுத்திர பாகத்தில் 4 ஆசீர்வாதம் உண்டு. 1, அப்பாவுடைய ஒரு ஸ்பெஷல் சொத்து, 1 போர்ஷன் ஆஃப் ஃபாதர். அதனால தான் யாக்கோபு சொல்கிறான், நான் வில்லினாலும் அம்பினாலும் சம்பாதிச்ச ஒரு சொத்து இருக்குதுடா, அது உனக்கு தரேன். யோசேப்புக்கு 1 ஸ்பெஷல் போர்ஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. ஓகே, அது மெட்டீரியல் பிளஸ்ஸிங். 2வது, அப்பா செத்தா யாரும் கேட்காமல குடும்பத்துக்கு அவன் தான் தலைவன், பொசிஷனல் பிளஸ்ஸிங். 3வது, டெசிஷன். எல்லா 5 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அண்ணன் இருக்கிறாருன்னா அண்ணன் சொல்லுதான் கடைசியில் அவருக்கு வெட்டப்பவர். வெட்டப்பவர். எல்லாரும் சேர்ந்து 4 பேரும் ஒரு 4 அண்ணன் தம்பி மாதிரி ஒன்று சொன்னாலும் அண்ணன் சொல்றதா நிற்கும். அந்த வெட்டப்பவர் தான் சேஷ்டபுத்திர பாகம். 4வது, ஸ்பிரிச்சுவல் பிரிஸ்ட்ஹுட். அந்த நாட்களில் பிரிஸ்ட்லாம் கிடையாது. அதனால குடும்பத்துக்கு ஆசாரியானா நிற்கிறது யார் தான்? சேஷ்டபுத்திர பாகம் உள்ளவன். வட
சோறு வேணும், சாப்பாடு வேணும். ஆண்டவர் உன்னையும் என்னையும் ஒரு சுதந்திரவாளியாக உண்டாக்கியிருக்கிறாரு. நீங்கள் கர்த்தருக்கு பிள்ளைகள், நீங்கள் தேவனுக்கு பிள்ளைகளானால் இயேசு கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரராமே என்று ரோமர் 8 வாசிக்கிறோம். உடன் சுதந்திரர். பக்கத்தில் பையன், நீங்கள் சுதந்திர வயதத்தோடு தான் பிறந்திருக்கீங்க. ஆண்டோடைய குடும்பத்தில் வந்தபோது சுதந்திர விதம்னா என்னது? எதெல்லாம் கிறிஸ்துவோ அதெல்லாம் உங்களுக்கு. அதனால தான் பவுல் எழுதும்பொழுது, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து உங்களுடையவர், எல்லாம் உங்களுடையது. ஆனால் ஒருவேளை சோத்துக்காக பின்னதாக கவலையோடு கண்ணீரோடு தேடியும் காணாமல் போயிட்டான். ஏன்? ஒரே ஒரு வார்த்தையில் சொல்றாரு ஆவியானவர், அலட்சியம் பண்ணினான். Standing before God as a representative for the whole family. எங்களுடைய வழக்கம், நான் என் மனைவி சேர்ந்து சில நேரங்களில் செய்தோம், இப்பவும் செய்கிறதுக்கு முயற்சிக்கிறோம். ஆனால் எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலை வந்துட்டு, என் கூட பிறந்தவங்கெல்லாம், என் மனைவி கூட பிறந்தவங்கெல்லாம், அவங்க எல்லார் குடும்பத்தையும் அவங்க பிள்ளைங்களையும் கூப்பிட்டு 4 நாள் எங்கேயாவது ஒரு மலைப்படத்தில் கொண்டு போய் நல்லா சோறு போட்டு நல்லா விளையாடி நல்லா குத்துன்னு குத்தி எப்படியாவது ரெச்சப்புகளை வந்துருன்னு சொல்கிறது. We make it because being an elder son, it is my responsibility for making my family coming closer to God. போன தடவை கூடும்போது சொன்னேன், அம்மா என் ஒய்ஃப் வழியில் வந்தவங்களாம் நீங்கள் ஒரு ஆலயம் கட்டி கொடுங்க, என் வழியில் வந்தவங்களாம் ஒரு ஆலயம் கட்டி, பீகாரில் 2 பேர் ஆலயம் கட்டி கொடுத்துட்டாங்க. இப்பவும் ஒரு இன்னொன்று செய்ய சொல்லியிருக்கேன். உன் குடும்பத்தில் இருந்தால் நீ ஊழியத்தில் இருக்கணும். இந்த தடவை தூத்துக்குடிக்கு போயிருக்கும்போது ஒரு தங்கச்சி மகன் வீட்டுக்கு போனேன். உன் வீட்டில் ஜெம்ஸுக்கு ஒரு ப்ரேயர் குரூப் ஆரம்பிக்கணும். வீடு பெருசாக கட்டியிருக்கல, 10 பேரை கூட்டி ஜெபம் பண்ணு. ஓகே. இன்னொருத்தன், நீ எம்பிடிசி மிஷினரி ப்ரிப்பரேட்டரி ட்ரைனிங் கோர்ஸ்னு ஒன்று நடத்துனால அது நடத்து, ட்ரைனிங் கொடுத்து இப்போ வச்சுருக்கேன். இன்னொரு தங்கச்சி மகனை, அவன் வைசாக்கில் இருக்கான், சயின்டிஸ்ட். அவனை பார்த்து சொன்னேன், நீ ஆந்திராவில் மேகசினை டிரான்ஸ்லேட் பண்ணுறதும் ஆந்திராவில் ஊழியக்காரர்களை வரவேற்கவும் வேலை செய்துட்ருக்காங்க. ஐ எம் ஹாப்பி பிகாஸ் ஐ மேட் தம் பை ஸ்டாண்டிங் as a priest for my family. ஒருவேளை இந்து குடும்பத்தில் வந்தவங்க ரொம்ப கஷ்டம் இருக்கலாம். பட் யூ மஸ்ட் நோ, எனக்கு சுதந்திர வீதம் ஐயா. இட்ஸ் எனது சிரேஷ்ட புத்திர பாகம். யோசேப்பு முதல்ல பிறக்கலை, ஆனால் அவனுக்கு சிரேஷ்ட புத்திர பாகம் கொடுத்தப்பட்டது. ஏன்னா பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான், கர்த்தருடைய பிள்ளையா இருந்தான், கர்த்தருடைய சத்தம் கேட்டான். நல்லா கவனிங்க, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கனால உங்கள் முழு குடும்பத்துக்கும் நீங்கள் பொறுப்பு. நானும் என் வீட்டாரும் உம்மாயே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்த நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மாயே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்த நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. பாடுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே
நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம், நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நல்ல கவனிங்க. இங்கிருந்து ஊருக்கு போகும்போது கட்டாரில் வந்திருக்கப்பா, என்ன வாங்கிட்டு வந்தேன்னு கேட்போம். உன் தங்கச்சி கேப்பா, உன் மச்சான் கேப்பா, எனக்கு என்ன வாங்கிட்டு இருந்த மச்சான். கொடுக்கலன்னா கோச்சிக்கிடுவான் இல்லை. அதுக்காக வாயிலும் எல்லா பொருளும் அங்கே கிடைச்சாலும் இங்கேருந்து நீங்கள் 23 கிலோ 46 கிலோ, அதுக்கு பிறகு ஹேண்ட் லக்கேஜில் ஒரு 12 கிலோ, மனைவி கையில் ஒரு 12 கிலோ எல்லாத்தையும் போட்டு இங்கேருந்து லாரி மாதிரி கொண்டு போகிறீங்க இல்லை. அங்கே எல்லா பொருளும் கிடைக்கிது, இதோட சீப்பாகவும் கிடைக்கும், நல்ல பொருளும் கிடைக்கும். செலக்ட் பண்ணி வாங்கலாம், அளவுபடி வாங்கலாம். நீங்கள் வாங்கிட்டு போகிற சட்டை டைட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது அப்படி இருந்தால், இப்போ கொரோனாவெல்லாம் ஊதி போயிட்டான். கொரோனாவில் வந்து உங்கள் பிள்ளைங்கள்லாம் ஊதி இருக்கிறத பார்க்குறேன்னு வீட்டுக்குள்ளே உட்காந்து ஆன்லைனில் படித்து பிஸ்ஸா சாப்பிட்டு எல்லாம் 4-5 கிலோ சும்மா தாறுமாறாக ஏறி இருக்குதுங்க. கையில் 5 கிலோ ஏறி இருக்குது, காலில் 5 கிலோ ஏறி இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது இப்படி இருந்தது. இப்போ நீங்கள் டிஷர்ட் வாங்கிட்டு போனால் அவன் சொல்லலாம், சித்தப்பா உள்ளே போக மாட்டேங்குது, எப்படி போகும்? ஆனாலும் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்களா, வச்சுக்கிறேன். தட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். வாங்கிட்டு வரலன்னா அடுத்த தடவை திரும்பி கூட பார்க்க மாட்டான் இல்லை. பட் ஆர் யூ கேரிங் த கிரேட் சால்வேஷன் டு த ஃபேமிலி சார்? ஒரு ஆசாரியனை போல ஒரு சிரேஷ்ட புத்திர பாகத்தின் பங்கை பெற்றிருக்கிறேன். என் குடும்பத்தை நடத்த வேண்டியதற்கு நான் பொறுப்பு என்று சொல்லி கூட்டி வச்சு சோத்தை போடுங்க, எதையாவது வாங்கி கொடுங்க. வாங்க, நான் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கேன், எப்பவும் உங்களோட இருக்க முடியாதுல்ல, கல்யாணம் காட்சிக்கெல்லாம் வர முடியறதில்ல, அதனால் வாங்க ஒரு நாள் நல்ல ஹோட்டலில் வாங்கி போட்டு அங்கே ஒரு சோறை போட்டுட்டு அதுக்கு பிறகு அனஸ்தீசியா போட்டு ஆப்ரேட் பண்ணி விட்டுருங்க. எப்படி ஆப்ரேஷன் முன்னால் அனஸ்தீசியா கொடுக்குறாங்க, அந்த மாதிரி என்னத்தையாவது கொடுத்தாது அறுத்து சரி பண்ணி விட்டுருங்க. கையில் காலை விழுந்தாது ரசிக்க விட்டுடா தம்பி, தேவனுக்கு பயப்படுறது. அப்பந்தான் எனக்கு தெரியும் நீங்கள் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணலை. என்ன அருமையான தேவ பிள்ளைகளை, அன்போடு கூட உங்களை கேட்டுக்கொள்வேன். வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் கேட்டுக்கொள்வேன். பீப்புள் எக்ஸ்பெக்ட் பிக் திங்ஸ் ஃப்ரம் யூ. நீங்கள் இங்கே என்ன கஷ்டப்படுறீங்கன்னு அவனுக்கு தெரியாது. இங்கே எந்த வெயிலில் நின்று நீங்கள் இந்த காஞ்சி போய் அங்கே போகிறீங்கன்னு தெரியாது. அவனு சும்மா வெளிநாட்டில் இருக்கார். பட் கோ அண்ட் டெல், ஆண்டவரை அறிந்து கொண்டேன், நான் அறிந்த ஆண்டவரை நீ அறிந்து கொள், கைவிடா தேவன் நமக்கு இருக்கிறார் என்று சொல்லு, உன் மக்களுக்கு போய் சொல்லு. அதுதான் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணாமல் இருப்பதற்கான பிரதிநிதி. கடைசியான ஒரு காரியம் சொல்ல, சங்கீதம் 6வது சங்கீதம் 24வது வசனம், 106 24வது வசனம். அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை, God promised a land. ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? Go and possess the land until I come. நான் வரும் வரை இதை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. யுலுக்கால அழகா இருக்குது. Go and possess until I come. நான் வரும் வரை அதை சுதந்திரித்துக் கொள்வீர்களாக. இஸ்ரவேல் ஜனங்கள் சபைக்கு ஒரு பெரிய அடையாளம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நிழலாட்டமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்ததெல்லாம் சபையில் நடக்கிறதுக்கு ஆண்டவர் முன்னோடியாக செய்தது. ஆண்டவர் உனக்கு முன்னதாக ஒரு திறந்த தேசத்தை வைத்திருக்கிறார்.
அந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு, அந்த தேசத்தை தேவனுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வதற்கு என்னுடைய பங்கையும் உங்களுடைய பங்கையும் செலுத்தித்தான் ஆக வேண்டும். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்களாம்? அவருடைய வார்த்தை விசுவாசியாமல் இச்சிக்கப்பட தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். அதனுடைய விளைவு என்ன என்பதை முதலாவது காட்டி கொடுத்துக்கிறேன். அதுக்கு பிறகு நம்முடைய பொறுப்பு என்ன என்பதை காண்பித்து கொடுக்கிறேன். திருப்புங்கள் நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம். நெகேமியாவின் புஸ்தகத்தில் 9வது அதிகாரம். அங்கு நெகேமியாவினுடைய ஜெபத்தை ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். அவன் என்ன சொல்கிறான் என்பதை கொஞ்சம் பாருங்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம். தன்னுடைய பிதாக்களை குறித்து அவன் சொல்லுகிறான். ஆண்டவரே, என்னுடைய பிதாக்கள் உம்முடைய சாட்சிகளை கவனியாமல், அவர்களை கடிந்து கொண்ட உம்முடைய சாட்சிகளை கவனியாமல் போனதினால என்ன நடந்தது? 35 வாசிக்கலாம். அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயையிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும் தங்கள் துர்க்கர்மங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். நல்லா கவனிங்க. அதுக்கு முன்னால் கொஞ்சம் இந்த வசனத்தை கொஞ்சம் விவரமாக பார்த்துடலாம். இந்தியா மாதிரி திறந்து வைக்கப்பட்ட தேசம் இருக்குதா? யூரோப்புக்கு போங்க, ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு மொழி இருக்குது. ஸ்பெயினில் போனீங்கன்னா ஸ்பானிஷ், போர்ச்சுகல் இல்லைன்னா போர்ச்சுகீஸ், ஃப்ரான்ஸில் போனீங்கன்னா ஃப்ரெஞ்சு, அதுக்கு பிறகு ஹாலண்ட் போனீங்கன்னா டச், ஸ்வீடன் போனீங்கன்னா ஸ்வீடிஷ், சுவிட்சர்லாந்து போனீங்கன்னா ஸ்விஸ், ஜெர்மன், அங்கே 4 பாஷை பேசுகிறாங்க. ஜெர்மனி போனீங்கன்னா ஜெர்மனி, இங்கிலாண்டில் போனால் இங்கிலீஷ். ஆனால் செங்கன் விசான்னு ஒன்று இருக்குது. அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கே வேணாலும் போகலாம். There's no need for a separate visa for a separate country. கவனிக்கல. முன்னால் ஒவ்வொரு தேசத்துக்கும் எடுக்கணும். நான் முன்னெல்லாம் யூரோப் டூர் போகிறேன்னா என் பாஸ்போர்ட் 2 மாதம் சுற்றி வரும் ஒவ்வொரு எம்பசியாக. இப்போ அப்படி இல்லை, ஒரே விசா, எல்லா தேசத்துக்கும் போயிட்டு வந்துடலாம். முழு யூரோப்பிலும் போயிட்டு வந்துடலாம். யூரோப்பியன் யூனியனில் இருக்கிற எல்லா தேசத்துக்கும் போயிடலாம் எக்ஸப்ட் இங்கிலாந்து. இங்கிலாந்து இப்போ யூரோப்பியன் யூனியனில் இல்லவும் இல்லை. இங்கிலாந்து மட்டும்தான் இங்கிலீஷ். ஆனால் பாருங்க, இங்கே பாஸ்போர்ட் வேணுமா? இந்தியாவுக்குள்ளே எங்கேயும் போகிறது பாஸ்போர்ட் வேணுமா? வேண்டாம். விசா வேணுமா? விசா ஃபீஸ் வேணுமா? நமக்கு வேண்டியதெல்லாம் ஆதார் கார்டு, அவ்வளோதான். கன்னியாகுமரி டு காஷ்மீர், குஜராத் டு அருணாச்சல் பிரதேஷ், யூ கேன் ட்ராவல் எனிவேர் சார், எனிவேர். இங்கேயும் வேறு ஆந்திராவில் போனால் தெலுங்கு, தமிழ்நாட்டில் போனால் தமிழ், கேரளாவில் போனால் மலையாளம், கன்னடாவில் போனால் கன்னடிய, மகாராஷ்டிராவில் போனால் மராட்டி. வித்தியாசமான லாங்குவேஜ் தான் அங்கேயும். யூரோப்போடு நம்ம ஒன்றும், யூரோப்பை கடை நம்ம பெரிய ஜனத்தொகை வேறு, 142 கோடியாம். எல்லாரையும் அடிச்சிட்டோன்னு சொல்கிறான். இந்தியா இதில் முன்னாடி சூப்பர் பவர் ஆச்சோ இல்லையா, ஜனத்தொகையில் சூப்பர் பவர் ஆச்சு. நமக்கு ஒன்றும் தெரியாட்டாலும் இதையா செய்வோம். வெரி குட், எஸ், கிரேட். 142 கோடி ஜனத்தை அழகா சந்திக்க முடியும் ஐயா, நீங்களும் நானும். கர்த்தர் திறந்து வைத்த தேசம், அதான் சொல்றாரு. உம்முடைய தயையில், அவங்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயையில் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்தில் உமக்கு. நெகேமியா சொல்றான், ஆண்டவரே, எங்கள் பிதாக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? தீங்க திறந்து வச்சிங்க, பட் they were not bothered. சங்கீதக்காரன் சொன்னால் உங்களுடைய வசனத்தை விசுவாசிக்கலை. கோ இன்டு ஆல் த வேர்ல்ட், உலகம் முழுவதும் போங்கன்னு சொன்னார். நீங்கள் உங்கள் உலகத்துக்கே போறியப்பா. அது மட்டும் இல்லை, அதனால என்ன நடந்துன்னு பாருங்க. அடுத்த வசனம் 36. இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம், இதோ பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி
நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ஆமாம் ஆமாம் தமிழ்நாட்டில் இருக்க செல்வமெல்லாம் நீங்கள் 100 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா சென்ட்ரல் ஃபண்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? தமிழ்நாடு 100 ரூபா சம்பாதிச்சுன்னா சென்ட்ரல் ஃபண்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும் தெரியுமா? 92 பைசா கொடுக்கணும். இந்த 92 ரூபா கொடுக்கணும். நாங்கள் பீகாரில் நாங்கள் ஒன்றுமே கொடுக்க மாட்டோம், 17 கொடுத்துட்டு எங்களுக்கு 72 ரூபா கிடைக்கும். பீகாரில் நாங்கள் கொடுக்குறது எவ்வளவு? 17 ருபீஸ் எங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் 92 கொடுத்துட்டு உங்களுக்கு கிடைக்கிற 37 ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட். உங்ககிட்ட 92 ரூபா வாங்கிட்டு 37 ரூபா அவங்க கொடுப்பானா? இப்போ யாருக்கு அடிமைகள் சொல்லுங்க? அடிமைகள் தானே. நாங்கள் தான் சுதந்திரவாளிகள். எங்களை மாதிரி ஒரு புத்திசாலி உண்டா? 17 ரூபா கொடுத்துட்டு 62 ரூபா வாங்குறோம் ஐயா. Central aid for Bihar comes from center is 62 rupees out of 100 rupees. But what we pay? Only 17 rupees. ஏன்னா poor. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது நமக்கு பொருந்ததோ? ஆமாம் பொருந்தது. ஏன்னா ஆண்டவர் தமிழ் ஜனத்தை ஆவிக்குரிய நிலையில் ஆசீர்வச்சிருக்க மாதிரி எந்த ஜனத்தையும் வைக்கல. நீங்கள் சொல்லலாம் கேரளான்னுட்டு. I don't believe that. I was in Kerala. I preached in Kerala churches also. But God richly blessed Tamil Nadu churches. May not be by money power, but talents, grace, gifts. Can you just believe in Chennai alone? Chennai city alone. That is 200 wards. 200 வார்டு இருக்குது சென்னையில். இந்த 200 வார்டில் எத்தனை சர்ச் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பார்க்கலாம், யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். 7,000 சர்ச்சஸ். அம்மா, சென்னை சிட்டியில் மட்டும் 1 கோடி கூட கிடையாது. சென்னை சிட்டி 7,000 சர்ச்சஸ். ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கா சென்னை? நிறையவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. பட் வாட் வி டூ? உலகம் முழுவதும் இருக்கிறதுல 100 ரூபா காணிக்கப்பட்டா மிஷன்ஸ் கொடுக்குற எவ்வளோ தெரியுமா? அதாவது எவாஞ்சலிசத்துக்கு, சுவிசேஷம் பரவுறது கொடுக்கறதும் மிஷன்ஸுக்கும் சேர்த்து எவ்வளோ தெரியுமா? நீங்கள் பிலீவ் பண்ண மாட்டீங்க. 3 ரூபா. 97 ரூபாயில் என்ன செய்றீங்கன்னு கேட்பீங்க. நாங்களே அலங்கரித்து, நாங்களே சாப்பாடு போட்டு, நாங்களே சாப்பிட்டு காணிக்க போடும். மட் பிரியாணி நம்மளே சாப்பிட்டுவிடும். ஹலோ, காணிக்கையில் தானே பிரியாணி போடுறீங்க பாஸ்டர்? நாங்களே போட்டு நாங்களே சாப்பிடுறோம். இந்த பக்கம் போட்டு இந்த பக்கம் சாப்பிடும். ஐயோ அப்பா, என்ன பெரிய தயாளு. எனக்கு எங்கள் வீட்டு மாடு தான் ஞாபகம் வருது. அது குட்டிக்கும் பால் கொடுக்காது, எங்களுக்கும் பால் கொடுக்காது. போகிறவன் பல்லையும் உடச்சி விட்டுச்சு, அதுவே குடிச்சுக்கணும். சபையோடைய நிலைமை அதுதான். நான் எந்த சர்ச்சையும் ஹெல்த்தி சர்ச்சுன்னு சொல்லுவேன். நான் எப்போ சொல்லுவேன் தெரியுமா? வாட் இஸ் யுவர் மிஷன் பட்ஜெட்னு கேட்பேன். வாட் இஸ் யுவர் மிஷன்ஸ் பட்ஜெட்? If you are a healthy church, I will not measure according to the number, according to the budget. என்னத்தை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஆஸ்வால் ஜே ஸ்மித் என்கிற ஒரு தேவ மனிதன் நடத்தின ஒரு சபை டொராண்டோ பட்டணத்தில் இருக்குது, கனடாவில். அந்த சபையில் பெரிய சர்ச் ஃபுல் பேக்டாக இருக்கும். 3 சர்வீஸ் நடக்கும். 3 சர்வீஸும் பேக்டாக இருக்கும். அதில் அது முழு நார்த் அமெரிக்கா, அதாவது அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் ரிலே பண்ணுவாங்க லைவ். அப்போ ரொம்ப கூட்டம் அதிகமாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய பிளான் போட்டாங்க. ஆஸ்வால் ஜே ஸ்மித்ங்கிற 4 தலைமுறை தாண்டின சர்ச்சுக்கு நான் போயிருக்கேன். 4 தலைமுறை பாஸ்டர் மாறி 4வது தலைமுறை அங்கே போயிருக்கேன். அங்கே ஒரு தமிழ் மனுஷன் இருந்தார்.
அவர்கிட்ட நான் பாஸ்டரை பார்க்கணும்னு சொன்னேன். சீனியர் பாஸ்டர் பார்க்க போயாச்சு. அப்போ எனக்கு தெரியும் அந்த சர்ச் வந்து ஒரு பெரிய பிளான் வச்சுருந்தாங்க. பெரிய 10,000 பேர் இருக்கக்கூடிய சர்ச் கட்டணுன்ட்டு ஒரு பிளான் வச்சுருந்தாங்க. மெகா சர்ச் கட்டணுன்ட்டு அந்த பிளான் ட்ராயிங் எல்லாம் போட்டது எனக்கு தெரியும். அதனால மெல்ல பீயிங் அன் இன்ஜினியர் ஐ வாண்டட் டு see திஸ் பிளான்லாம் எப்படி பண்ணாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், வெளிநாட்டில் உங்கள் ஊர்லேயே கார் பார்க்கிங்கில் இடம் இல்லை. அதனால் வெளியூரில் இப்போ 100 பேர் சர்ச்சு கட்டினா 200 கார் நிற்கிறதுக்கு இடம் உண்டாக்கணும். அப்போ தான் பெர்மிஷன் கொடுப்பான். நீங்கள் அமெரிக்காவில் ஒரு பிளான் சப்மிட் பண்ணால் நீங்கள் என்ன மரம் வைக்க போகிறீங்க, அது எவ்வளோ தண்ணி குடிக்க போகணும்னு சொல்லணும். அப்போ நான் அது பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருந்தது. அப்போ நான் பார்க்கணுன்னு சொல்லும்போது கிழிச்சு போட்டோம். நாங்கள் கிழிச்சு போட்டிங்களா? ஆமாம், போர்டுக்கு வந்தது பிரதர். அப்போ கேள்வி எழுப்பப்பட்டது, நம்ம எத்தனை மிஷினரியை தாங்குறோம்னு சொன்னாங்க. 340 பேரை தாங்குகிறோம். இதை நம்ம கெட்ட ஆரம்பிச்சோன்னா எத்தனை மிஷினரி? 210,000. 130 மிஷினரியை வரவழைச்சிடும் வீட்டுக்கு. 340 மிஷினரியை தாங்குறாங்களாம். கனடியன் மிஷினரியை தாங்குறதுன்னா எளிதில்லை. நம்மளை மாதிரி 5,000 ரூபா கொடுத்துட்டு ஒரு மிஷினரியை தாங்க முடியாது. ஆமாம், அவனுக்கு ஆடு மாடு கோழி குதிரை எல்லாம் கொடுக்கணும். 340 மிஷினரிஸை தாங்கினவங்க இந்த பெரிய பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு கிழிச்சு போட்டுட்டு 210 ஆகுதுன்னு சொல்லிட்டு தேர் ஹேவிங் let us, if it touches the missions we will not improve ourselves. I was stunned, I tell you, I was stunned. அப்படியே அதிர்ந்து போனேன். அதன் வருமானங்கள், அந்த வசனத்தை வாசி 37. அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாய் போகிறது. எங்கள் சரீரங்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள், இது நெகமியாவுடைய ஜெபம். Lord, the sin of my forefathers, they just neglect the nation which was open before them. They failed to serve you in that open nation. அசட்டை பண்ணினார்கள். தேவன் தங்களுக்கு கொடுத்த தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். ரட்சிப்பை குறித்து அலட்சியமாக இருக்க வேண்டாம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. பரிசுத்தத்தை குறித்து அலட்சியமாக இருக்க வேண்டாம். பொருள் பெறுகிறதனால் தேவனை அசட்டை பண்ணிவிட வேண்டாம். அதோடு கூட உங்களுடைய புத்திர ஸ்வீகாரத்தை அசட்டை பண்ணிவிட வேண்டாம். 5வதாக, உங்களுக்கு முன்னதாக திறந்து வைக்கப்பட்ட தேசத்தை அசட்டை பண்ணிவிட வேண்டாம். How you desire to see our motherland reached by the gospel. அசட்டைக்காரரே, நீங்கள் விசுவாசிக்க கூடாத ஒரு காரியத்தை நான் செய்கிறேன். நீங்கள் அதில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் பிரமிப்பீர்கள், ஆனால் அழிந்து போவீர்கள். இப்படி உங்களுக்கு நேரிடாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இதுதான் பவுலுடைய பிரசங்கம்.